தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/1/2017 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:46 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்திலே மூக்கு அமைப்பை பற்றி. ஒரு மனிதனுக்கு முகத்தை பார்த்த உடனே அதற்கு அழகூட்டுவது கன்னமும் மூக்கும் தான். கண்கள் பளிச்சென்று இருக்க வேண்டும், திராட்சை கண்கள் என்று வர்ணிப்பார்கள். இந்த மூக்கு இருக்கிறதே, மூக்கு ஒரு சிலருக்கு சப்பையாக இருக்கும், சிலருக்கு குடைமிளகாய் போல இருக்கும், சிலருக்கு நீண்ட மூக்காக இருக்கும். கூர்மையான மூக்கு பெற்றவர்கள் நல்ல ராஜதந்திரியாக இருப்பார்கள். அது மட்டும் அல்ல, பிறருக்கு யோசனைகள் சொல்வதிலே அசகாய சூரர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே அறிவு கூர்மை மிகுந்தவர்களாக விளங்குவார்கள். சின்ன எடுத்துக்காட்டு, இந்திரா காந்தி அம்மையாருக்கு மூக்கு நல்ல நீள மூக்கு. அதே போல பேரறிஞர் ராஜாஜி அவர்கள் நல்ல ராஜதந்திரி, அவருடைய மூக்கை பார்த்தாலும் தெரிந்து கொள்ளலாம். இப்படி பலருடைய பிரபலமானவர்களுடைய மூக்கை பாருங்கள். மூக்கின் மூலமாகவே அவருடைய முன்னேற்றத்தை நீங்கள் அறிந்து கொள்ள இயலுமாம். உடல் அசைவுகளுக்குத்தான் பாடி லாங்குவேஜ் என்று சொல்கிறோம். நம்ம ஒருத்தர் ஒரு காரியங்கள் சொல்கிற பொழுது அவர் தலையை பக்கவாட்டிலே அசைத்தால் அவர் சம்மதம் இல்லைன்னு அர்த்தம். நேர் வசத்திலே அவர் அசைத்தால் சம்மதிக்கிறார்னு அர்த்தம். உதட்டை பிதுக்கினார் என்று சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கைகளை விரித்தால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம். இப்படி உடல் அசைவுகளுக்கு, அந்த மொழிகளுக்கு என்று ஒரு சில கருத்துகள் இருக்கிறது. அதே போல சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம், அங்கவியல் சாஸ்திரம். இன்னென்ன அளவிலே இன்னென்ன அங்கங்கள் இருக்க வேண்டும், அது மாறுபாடாக இருந்தால் இப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு அங்கங்கள் இருக்காது. எல்லா அங்கங்களும் இருக்கும், ஆனால் அவை அங்கங்கு மாறுபட்டு இருக்கும். அந்த அமைப்பிலே மூக்கை பற்றி சொல்கிற பொழுது முன்னோர்கள் சொல்லி வைத்ததனுடைய கவிதை வடிவம் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதிய கவிதை. பொதுவாக மூக்கு கிளிமூக்காக இருந்தால் அறிவிலே கூர்மை பெற்றவர்கள் என்று வர்ணித்தார்கள். கிளிமூக்கு பெற்றவர்கள் அறிவில் கூர்மை, கேட்டவர்க்கு யோசனைகள் சொல்லும் தன்மை, அழியாத புகழ் உடையார், மக்கள் போற்ற அவனியினை ஆளுகின்ற தன்மை மிக்கார், ராஜயோகங்கள் ராஜ பதவிகளெல்லாம் அவர்களுக்கு கிடைக்குமாம். ஆகையினாலே கிளிமூக்கு பெற்றவர்கள் அறிவில் கூர்மை பெற்றிருப்பார்கள். கேட்டவர்க்கு யோசனைகள் சொல்லும் தன்மை, அழியாத புகழ் உடையார், மக்கள் போற்ற அவனியினை ஆளுகின்ற தன்மை மிக்கார். மூக்கு நீண்ட மனிதர்களோ நண்பரானால் முன்னதாக வரும் துயரை எடுத்துரைப்பார். அப்படி கிளிமூக்கு போன்று மூக்கு நீளமாக உள்ளவர்களை நீங்கள் நண்பர்களாக பெற்றால் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதிலே வல்லவர்கள். உங்களுக்கு வருகிற துயரத்தை முன்னதாகவே எடுத்துரைப்பார்கள், வழிகாட்டுவார்கள். இப்படி செல், இப்படி சென்றால் உனக்கு நல்லது நடக்கும் என்றெல்லாம் எடுத்துரைப்பார்களாம். ஆக்கபூர்வமாக அவர் சிந்திப்பார்கள். அடுத்தவர்களுக்கு சேவை செய்யும் மனம் படைத்தார். சப்பை மூக்கு பெற்றவர்கள் குடும்பத்தாரை சார்ந்திருக்கும் குணமுடையோர், திறமையெல்லாம் அர்ப்பணிப்பார் பிறருக்கே என்று சொல்வார். அப்படி மூக்கு கொஞ்சம் சப்பட்டையாக இருந்தால் அவர்கள் யாரையேனும் ஒருவரை சார்ந்துதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா. அவருடைய சேவைகள் எல்லாம் பிறருக்கு அர்ப்பணிக்கிற சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் முன்னோர்கள் அங்க லட்சணம் என்று சொல்லி சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்திலே பதித்து வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் ஓரளவேனும் அறிந்து கொண்டால் உங்களுடன் பழகுபவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் அருகில் இருப்பவர்கள், உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பவர்கள், இவர்களையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு எடை போட்டு பார்த்து அவர்களோடு பழக இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, களைப்பை மறந்து உழைப்பில் ஈடுபடும் நாள். இன்றைக்கு காசு பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும் நாளாக இந்த நாளை கருதலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு சஞ்சரிக்கின்றார். எனவே ஆதாயம் குறைவாக இருக்கும், அலைச்சல் கூடுதலாக இருக்கும். அதிகாலையிலேயே வரும் தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். அது மட்டும் அல்ல, உத்தியோகத்தில் திடீர் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உங்கள் சிந்தனையில் இடம்பெறும், வந்தும் சேரலாம். எனவே வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் உருவாகலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள விரும்பினால் செவ்வாய்க்கிழமை என்பதால் கந்தப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் நாள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். துணையாக இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். வராத பாக்கிகள் வசூலாகலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுகள் கைகூடும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள்.
அச்சுறுத்தும் நோய்களால் அவதிப்பட நேரிடலாம். மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். ஆரோக்கிய தொல்லை உண்டு. ஆதரவு கரம் நீட்டுபவர்களாக சொன்னவர்கள் விலகிக் கொள்வார்கள். பஞ்சாயத்துகள் கூட இழுபறி நிலையில் இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு வழிபாட்டின் மூலமே நீங்கள் அமைதி பெற இயலும். சிம்மராசி நேயர்களே, தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கும் நாள். இன்றைக்கு தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள் உண்டு. சேமிப்பு அதிகரிக்கும். இந்த நாள் செல்வாக்கும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அன்றாட பணிகளை நன்றாக செய்து முடிப்பீர்கள். அந்தஸ்து உயரும். அது மட்டுமல்ல, அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு பண வரவுக்கு உறுதுணையாக இருக்கலாம். வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். 12 ராக இருப்பதால் உங்களுக்கு பயணங்களாலும் பலன் உண்டு. ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பும், அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் சூழ்நிலையும் கூட உருவாகலாம். இந்த நாளை நீங்கள் இனிய நாளாகவே காண நேரிடும். துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஆழ்த்தும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் இருந்தவர்கள் விலகுவார்கள். அரசியல்வாதிகளாலும் ஆதாயம் உண்டு. 2 சனி இருந்தாலும் கூட கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். சுக்கிரபலம் மறைந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் உண்டு. திட்டமிடாத காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு சதுர்த்தி விரதம் என்பதால் ஆன்மீக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். வியாபார விருத்தி உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு உங்கள் பெயர்கள் பரிசீலிக்கப்படலாம். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சிகளிலும் கைகூடும். செய்தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். லாபம் 2 மடங்காக உயரலாம். கிழமையும் செவ்வாய் என்பதால் உங்களுக்கு உங்கள் ராஜநாதன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் நாள். வாகன யோகம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். இன்றைக்கு நாடி வரும் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். திருமண முயற்சி கைகூடலாம். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வியாபார விரோதங்கள் விலகும். விலகிச் சென்ற சொந்தங்கள் கூட விரும்பி வந்து சேரும் சூழ்நிலை உண்டு. மகர ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலை அதிகரிக்கும். கல்வியில் இருந்த தடைகள் அகலும். கலைக்காக எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும். தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கப் போகின்றீர்கள். தனவரவு போதுமானதாக இருக்கும். 2 கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் இருக்கும். குடும்பத்தினருடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். அரசு வழியில் கூட அனுகூல தகவல் உண்டு. சலுகைகள் கிடைப்பதில் இருந்த தாமதங்கள் அகலும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். சந்திரபலம் இருக்கிறது. எனவே சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அது இருக்குமோ, இது இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட நேரிடலாம். எனவே எதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படாது. குரு பார்வை இருப்பதால் உங்கள் குழப்பங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகை விலகி பாசம் போடும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். நடக்கும் தொழிலை மாற்றி வேறு தொழில் செய்யலாமா, எப்படி லாபம் குவிப்பது என்ற சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணம் தித்திக்க வைக்கும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அஷ்டமாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் இழப்புகளை எல்லாம் ஈடு செய்ய இனிய வாய்ப்புகள் உருவாகலாம். மாலை பயணம் மகிழ்ச்சியை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.